பார்க்கும்போதே அப்படியே குடிச்சிடணும் போல இருக்கே. சூடாக இருக்கே, நாக்கு பொத்து போயிடுமே. பாயாசம் பாயாசம் பாயாசம், இனிக்கிற பாயாசம், எனக்கு பிடிச்ச பாயாசம். ஐயோ, இந்த அருண் பையன் சத்தம் கேட்குதே. வந்துட்டானா அம்பர்தான். ஐஸ்வர்யா அம்மா சாமி கும்பிட வச்சிருந்த பாயசத்தை தூக்கிட்டு வந்துட்டோம். படகு இவன் போட்டு குத்துருவானே. முதல்ல இதை ஒடிச்சு வச்சுட்டு இன்னொரு கப்பை எடுத்துட்டு வந்துடுவோம். இல்லைன்னா காலி ஆயிடும். அப்பாவோட பாயாசம் ரொம்ப பிடிக்கும். உருட்டு உருட்டுன்னு குச்சிடும். அப்படியே எந்த கொச்சரியா அங்கிட்ட இங்கிட்ட செஞ்சிடாத, சிந்திடுவேன். அண்ணன் போய் இன்னொரு கப்பு ஊற்றிட்டு வரேன், சரியா? அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணன் வயிற்றுக்குள்ள கொடுப்பிடு கொடுப்பிடு கொடுப்பிடுன்னு ஓடிடணும், சரியா? பாயாசம் இரு வந்துட்டேன். எம்மாடியோ திருட்டு போயில, பாயாசத்தை நீதான் தூக்கிட்டியா? அங்க அம்மா சாவி கேட்டு வச்சுனே, யார் எடுத்துட்டு போனான்னு கேட்டுட்டு இருக்கு. இவன் சரியான ஆளுதான். என்னதான் பண்றான்னு பார்ப்போம். பாயாச கடை ஓடட்டில பாயாசம் ஒன்னா பாயாசம் ரெண்டா வாங்க சொன்னேன். சிஞ்சா 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 திருடி மாட்டிக்கிட்ட பாயோல. சிஞ்சா 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 இப்போ அம்மாட்ட போட்டு கொடுக்க போறேன். சிஞ்சா 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 திருடியால குடிக்கிற திருடி. எப்போ பார்த்தாலும் எதுனாலும் கொலை உண்டை திங்கிறதே உனக்கு வாழையா போச்சு. அப்புறம் அருண் அதை செஞ்சான், அருண் இதை செஞ்சான். அவன் தான் சாக்லேட் தின்றுப்பான், அவன் தான் சீனியை தின்றுப்பான், டப்பாவை காலி பண்ணி போட்டுட்டான் அப்படின்னு ஏன் மேல பழிய போடுற? ஒரு கப்பு பாயசத்தை காணுமேன்னு அம்மா காட்டுக்கிட்டு கிடந்தா ரெண்டு கப்பை தூக்கிட்டு வந்துருக்க. எப்படி ஆளு வசமா மாட்டினியா? உனக்கு சுயமா யோசிக்கவே தெரியாதா? எவனாது ரெண்டு கப்பு பாயசத்தை தூக்கி குடிப்பானா? என்னன்னு சொல்ற? அப்ப எதுக்கு ரெண்டு கப் வச்சுட்டு வந்த? அப்படி கேளு. கொஞ்சம் கூட உனக்கு புத்தியே இருக்காது. நீ அண்ணன் உனக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்தேன் தெரியுமா? ரெண்டு பேரும் சேர்ந்து பாயாசத்தை ருசிச்சு குடிக்கலாமேன்னு பார்த்தேன். நீ என்னன்னா எப்பவுமே அம்மால இப்படி சந்தேகப்பட்டுட்டே இருப்பியா? என்னன்னு தம்பி சொல்ற? எனக்கும் சேர்த்தா எடுத்துட்டு வந்த? நிஜமாவால சொல்ற? ஆமா, இவருக்கு நிஜமா சொல்றேனா பொய்யா சொல்றேனான்னு படம் போட்டு காட்டணும். ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டான். நிஜமா சொல்லாம நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? தேங்க்ஸ்ல தம்பி, உனக்கு தான் என் மேல ரொம்ப பாசம். அப்புறம் நீ அண்ணன் தானே, இந்த வாங்கிக்கோ. சே, அநியாயமா போச்சே போச்சே, ஒரு கப்பு பாயாசம் போச்சே. இந்த அருண் பயலுக்கு எப்படிதான் கவுளி அடிச்சதோ தெரியல. முடியா வந்துட்டானே. சரி போட்டும். என்னடா தம்பி, என்னாச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்க? என்னண்ணா நீ என்னைய பார்த்தா சோகமா இருக்கிற மாதிரியா இருக்கு? எங்க அண்ணனும் நானும் சேர்ந்து பாயாசம் குடிக்கிறோமேன்னு சந்தோஷமா இருக்கேன். தேங்க்ஸ்ல தம்பி, நீ எனக்காக இப்படி எல்லாம் ஏத்துட்டு வருவான்னு நான் நினைக்கவே இல்லை தெரியுமா? நானும் தான் நினைக்கல. என்னன்னு சொல்ற? அதுவானே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பாயாசம் குடிப்போன்னு நானும் நினைக்கலன்னு சொன்னேன். ஏன்னு இப்படி பண்ற? சாமி கும்பிட்றதுக்குள்ளேயும் நீ எதுக்கு இப்படி பாயாசத்தை தூக்கிட்டு ஓடியார? சாமி கும்பிட்ட பிறகுதான் பாயாசம் குடிக்கணும் தெரியுமா? எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு தான் பாயாசம்லாம் குடிப்பாங்க தெரியுமா? டேய் அருண், என்னடா பழக்கம் இது? நீயும் இவன் கூட சேர்ந்து ஆரம்பிச்சிட்டியா? சாமி கும்பிடத்துக்கு வச்சிருந்த பாயசத்தை எதுக்குடா இங்க தூக்கிட்டு வந்த? ஐயோ அம்மா, எனக்கு எதுவுமே தெரியாது. தம்பி தான் ரெண்டு கப்பு பாயசத்தையும் தூக்கிட்டு வந்தான். அவன் தான் எனக்கே கூட்டான் தெரியுமா? கீழே நீ மாட்டிக்கிட்டு என்னைய சொல்லுவியா? என் கையிலயா பாயசம் இருக்கு? உன் கையில தானே இருக்கு. அம்மா உன்னெல்லாம் ஒன்றும் சொல்லாது. யாமலா போய் சொல்ற? நல்ல பிள்ளைங்க பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ என்னமா சொல்ற? அம்மா நானா பாயசம் எடுத்திருப்பேன், நீயே சொல்லு. இல்ல, பாயசத்தை தூக்கிட்டு வந்தது இல்லாம அண்ணன் மேல அவன் தான் எடுத்துட்டு வந்தானே பழியா போடுற?
உன்னை வெளுக்க போறேன் பாரு. சரியான ஆளுதான். அவன் என்ன சொன்னாலும் அவனை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அவனை நம்புவேன். இங்க பாரு, நானா திட்டிட்டு வந்தேன். நான் திட்டிட்டு வந்தேனா என் கையில பாயசம் இருக்கணுமா? என் கையில பாயசம் இருக்கா சொல்லு. இல்லல்ல, யாரு கையில பாயசம் இருக்கு? அருண் கையில தானே பாயசம் இருக்கு. அப்ப அவன் தானே திட்டிட்டு வந்தான். இவன் நல்ல பிளேட்டை மாத்துறாமா. இப்போ என்னமோ நடிக்கிறான். சரியான ஆளுதாமா. பாயசத்தை அவனே குடிச்சிட்டு போட்டோம். நீ ஒன்னும் சொல்லாதம்மா. ஆமா, இது ஒரு பெரிய தாராள தரும பிரபு. நானே குடிச்சிட்டு போட்டோன்னு சொல்றாரு. போல நீ வச்சுட்டு என்ன சொல்லுவியா? இப்படியே பொய் சொல்லிட்டே இரு. ஒரு நாள் உன் வாயில சூடு வைக்கிறனா இல்லையான்னு பாரு. ஒண்ணு யோமல போட்டு போட்டு கொடுக்குறா. ஐயோ பாவனு ஒரு கப்பு பாயாசம் கொடுத்தா அதை ஒழுங்கா குடிக்க தெரியாது. கையில வச்சு சிங்சான் அங்கிட்டு இங்கிட்ட ஆடிட்டு இருந்தா இப்படி அம்மா கிட்ட தான் மாட்டணும். சரி மாட்டினதான் மாட்டின. எண்ணெய போட்டு குடிப்பீல, ஒழுங்கா என் பாயசத்தை குடுல. என்னோட பாக்குற போட்டு கொடுக்குற உனக்குலாம் பாயசம் கிடையாது. ஒழுங்கா பாயசத்தை அங்கிட்ட குத்திட்டு போ. நாங்களே 2 பேரும் பாயசம் கடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ ஆடு. உனக்குலாம் எங்கிட்ட பாயசம் இல்ல போ. தாத்தா எப்படி தாத்தா இருக்க? நல்லா இருக்கியா? இத்தனை நாள் எங்க போயிட்ட? உன்னைய நான் அப்பப்ப பார்க்கணும்னு நினைப்பேன் தெரியுமா? ஆனா நீதான் எங்க யாரையுமே பார்க்க வரவே இல்ல. ஐயா பேராண்டி, எப்படியா இருக்க? நீதான் மூத்தவனா? உன் பேர் இல்லையா? ஆமா தாத்தா, என் பேரு அருண். இவன் தம்பி அஸ்வின். நாங்க 2 பேரும் உன்னைய பார்க்கணும்னு நினைச்சோம். நீயே வந்துட்ட. என்னன்னு சொல்ற? தாத்தாவா? உனக்கு எப்படி தெரியும்? இல்ல தம்பி, இது நம்ம தாத்தா தான். அப்பாவும் மாதிரியே இருக்குல்ல, அதான் நம்ம தாத்தான்னு நினைச்சேன். எங்க தாத்தாவும் கரெக்டா சொல்லிட்டு. உங்க அப்பா எங்கயா? அப்பா கடைக்கு போயிருக்கு. இப்போ வந்துரும். இந்த தாத்தா பாயசம் குடி. இவன் தான் மூத்த பேரன் அருண். அவன் கடைக்குட்டி அஸ்வின். நீ சொல்லவே வேண்டாம், என் பேர 2ம் தங்கம். ஐயா அரவிந்து, எப்படியா இருக்க? அப்பா, நீ எப்பப்பா வந்த? எப்படிப்பா இருக்க? என்னப்பா இது கோலம்? எங்கப்பா எங்க இருந்த இத்தனை நாளா? அப்பா என்ன மன்னிச்சிரியா. உங்களை எல்லாத்தையும் நான் இப்படி ரோட்ல விட்டுட்டு போன கதையா போயிட்டேன். எல்லாம் நான் பண்ண தப்பு. உங்க அம்மா கூட நடந்த சாதாரண சண்டையில கோபத்துல போனவன் தான். அப்படியே போயிட்டேன். அவ பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. உங்களெல்லாம் பரிதவிக்க விட்டுட்டு போயிட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. ஐயோ அப்பா, உன்னை தேடாத இடம் கிடையாது. நாங்க எங்கெல்லாமோ தேடினோம், எவ்வளவோ அவமானப்பட்டோம். ஆனா நீ இப்பவாது எங்களை தேடி வந்தியே, சந்தோஷம்ப்பா. மனசு நிறைவா இருக்கு. உன்னை பார்க்கணும்னு நான் துடிப்பு இருக்கு. யாருக்கிட்டையும் என்னால சொல்ல முடியல. அம்மா பாவம்பா, தினம் உன்னை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்பவாது உன்னை பார்க்க முடிஞ்சிச்சே, சந்தோஷம்ப்பா. போதும்பா, நீயே கொஞ்சிட்டு இருந்தா நான் எப்ப தாத்தார கொஞ்சிறது? என்ன ஐசு அப்படி பாக்குற? இதான் என் அப்பா. மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ எப்பவும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுமா. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒத்துமையா நல்லா இருக்கணும். என்ன மாமா நீங்க என்ன சொல்றீங்க? நாம எல்லாரும் சொல்லுங்க. ஆமாமா, நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும். என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நீ எப்பவும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுமா. எப்பா முதல்ல இந்த தாடியை எடுத்துருங்கப்பா. ஆமா தாத்தா, பெரிய தாடியை பார்த்தோன்னே யாரோ மாடி இருக்கு. நல்லாவே இல்லை தெரியுமா? சரியா, பசுபருப்பு வேணுமா? இன்னைக்கு எடுக்க வேண்டாம், நாளைக்கு எடுப்போம். சரி தாத்தா. சரி எல்லாரும் சாப்பிட வாங்க. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி ஐசு, என்னடி அப்படி பாக்குற? அப்பா நீ சின்ன பிள்ளையா இருந்த, உனக்கு தெரியாது. வா அப்பா கிட்ட வா. வாமா, இங்க வா. யாரோ சொல்லிதான் நீங்க என் அப்பான்னு நான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கிறேன். இத நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. இப்ப எதுக்கு வந்தீங்க? அதான் அன்னைக்கே 2 பொம்பளை பிள்ளைன்னு விட்டுட்டு ஓடுனீங்கல்ல, பின்ன என்ன அப்படியே போக வேண்டியதானே? இப்ப எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? ஏய், என்னடி பேசுற? அறிவு கடத்தனமா உளராத. அவரு உன் அப்பா, அவருக்கான மரியாதையை கொடு. வாய மூடிட்டு உங்க வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போங்க. இது எங்க குடும்ப விஷயம். இதுல நீங்க மூக்க நுழைக்க வேண்டாம். நான் எனக்கு அப்பாவை வந்தவர்கிட்ட
பேசிக்கிட்டு இருக்கேன். இவர் தான் என் அப்பான்னு எப்படி என்னால சொல்ல முடியும்? இங்க பாருங்க, உங்களை எங்க அம்மா ஏத்துக்கலாம், என் அண்ணன் கூட ஏத்துக்கலாம். ஆனா நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்க எனக்காக என்ன செஞ்சீங்க? இது வரைக்கும் எதுவும் செய்யலல்ல. பின்ன என்ன, எந்த உரிமையில நீங்க அப்பான்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க? என்னடி பேசுற? என்ன பேசுற? அவர் பாவம் மனசு நொந்து போய் இப்பதான் வந்திருக்காரு. உன் இஷ்டத்துக்கு பேசாத, அவரை இப்படி அவமானப்படுத்தாத. அவர் மனசு என்ன பாடுபடும்? ஏய், புரிஞ்சுதான் பேசுறியா? நீ வாய மூடு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இவரை எதுக்கு நடையேத்தன? அம்மா தான் அறிவு கெட்டத்தனமா தாலி கட்டின புருஷன் அப்படின்னு மயங்கி இருந்தா உனக்கு அறிவு எங்க போச்சு? இவர் இன்னைய வரைக்கும் நமக்காக என்ன செஞ்சிருக்காரு? எந்த உரிமையில இங்க வந்தாரு? இங்க பாருங்க, எங்க அம்மாக்காக தான் நான் வாய மூடிக்கிட்டு இருக்கேன். உங்க பாடு அவங்க பாடு. ஆனா என் விஷயத்துல நீங்க எப்பவுமே தலையிடக்கூடாது. உங்களுக்கு எனக்கும் எந்த உரிமையும் கிடையாது. நீங்க தான் என் அப்பான்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். நான் தான் உங்க மகனு நீங்க எப்பவும் எங்கேயும் சொல்லக்கூடாது. உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. என்ன நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? அப்பா, அவ ஒரு லூசு. ஏதோ கோவத்துல இருக்கா. அவ கல்யாணம் நின்று போன அதிர்ச்சிலையும் கடுப்புலையும் இப்படி பேசிட்டாலேதான். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஆமா மாமா, அவ சின்ன பொண்ணு. அவ பேசுறதெல்லாம் பெருசுபடுத்தாதீங்க, விடுங்க. அவ கோவத்துல இருக்கா, அதனால இப்படி பேசுறா. அதெல்லாம் பெருசுபடுத்தாதீங்க. அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் சரியா தான்ப்பா பேசுறா. உங்க யாருக்காகவும் நான் எதுவும் செய்யல. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்பனா இருக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? அவ சொல்றதெல்லாம் சரிதானே? ஐயோ அப்பா, அதெல்லாம் விடுங்க. அவ கோபத்துல பேசுறா, எல்லாம் சரியாயிரும். நீங்க கவலைப்படாதீங்க. சரிப்பா. வாங்க மாமா, ஐஸ்வர்யா சாப்பாடு எடுத்து வச்சிருப்பா. நீங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. ஏங்க இவ இப்படி இருக்கா? இவ மாறவே மாட்டாளா? எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு எதையாவது ஊசிய வச்சு குத்துற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட பொறுமை இல்ல. ஏன் இப்படி இருக்கா? அவ குணம் தெரிஞ்சது தானே. அவ இன்னைக்கா இப்படி இருக்கா? அவ எப்பவுமே அப்படித்தான். சரிங்க, சாப்பிட வாங்க. மாமா பாவம், இவ படுத்துற பாட்டுல அவரே டென்ஷன் ஆயிருப்பாரு. கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு தூங்க சொல்லுங்க. சரிம்மா, நீ போய் எடுத்து வை, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சரிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் ஐஸ்வர்யா குடும்பத்தோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் அஸ்வினோட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் கிறிஸ்டினா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் அண்ட் அருண் லவ்விங் பிரதர்ஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், நீ வாய் பேசியே சமாளித்து விடுவாய் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வாய் பேசியே சமாளிச்சிடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஆண்டி. இப்போ நான் இந்த அருண் மாதிரி இருக்க முடியாதுல்ல, கொஞ்சம் உஷாரா இருந்தா தான் எல்லாரையும் சமாளிக்க முடியும். ஹாய் அலினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐஸ், அனி, அத்தான். ட்ரிப் எப்படி இருந்தது? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். மறுபடியும் அத்தானுக்கு ஆபத்து வந்துட்டா. அனிதா, உங்க தங்கச்சியை சும்மா விடாதே அனிதா. அஸ்வின் செல்லம் சேட்டையை ஆரம்பிச்சிட்டான். சூப்பர் சூப்பர். அஸ்வின் சொல்லும் போதே எனக்கு பசி எடுத்துட்டு, ஓ மறுபடியும் பஸ் சிங்கப்பூர் வருதா? வாங்க வாங்க, எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். மிஸ் யூ ஆல், லவ் யூ ஸோ மச். உமான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் யாழினி. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ட்ரிப்பு ஜாலியாக சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் யாழினிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. ட்ரிப்பு சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் யாழினிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பஸ் சிங்கப்பூர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களை பார்க்க வரோம், ஓகேவா? ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம். பஸ் சிங்கப்பூர் கண்டிப்பாக வரும். அப்படி வரும்போது நான் உங்களை பார்க்க வருவேன். மீன் குழம்பு எடுத்துட்டு வரேன், சரியா? எனக்கும் மீன் குழம்பு பிடிக்கும், உங்களுக்கும் மீன் குழம்பு பிடிக்குமா? ஐ லவ் யூ so much மா. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். வீடியோ சூப்பர் சூப்பர்.
அனைவருக்கும் ஹாய் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெருநாள் முடிந்து விட்டது மாமா. ஐ லவ் யூ ஸோ மச். அனிதாக்கா, இசக்கா எப்படி இருக்கீங்க? அஸ்வின் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிச்சு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் டூர் போனீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ உமான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. பெருநாள் நல்லபடியாக முடிஞ்சிச்சுல? ஹாப்பியாக இருந்தியா? தேங்க்யூமா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்கள் ரமதான் ஹாப்பியாக போச்சுல்ல? தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெருநாள் சூப்பராக போச்சா? எங்கள் ட்ரிப்பும் ஜாலியாக நல்லா போச்சுக்கா. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ. ஹாய் காயத்ரி, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், ஐ மிஸ் யூன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வினையும் அருணையும் மிஸ் பண்ணீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் காயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வினையும் அருணையும் மிஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்கீங்க. ஐ லவ் யூ ஸோ மச்மா. நானும் உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணேன். இப்போ வந்துட்டேன். ஹாப்பியா? ஹாய் காயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் ஐஸ்வர்யாக்கா, ஹாய் அனிதா, அஸ்வின், அருண், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ட்ரிப்புக்கு நல்லபடியாக போயிட்டு வந்தீங்களா? வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஸ்வினும் அருணும் பேசினது. அஸ்வின், எனக்கு மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக வைக்க தெரியும், அதுவும் மாங்காய் போட்டு செம்மையாக இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும், உனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சேம் டு யூ. ஐ லவ் யூ அருண், அஸ்வின். ஐ லவ் யூ அனிதா, அத்தான், ஐஸ்வர்யா. ஐ லவ் யூ. அருமையாக இருக்குது. ஐஸ்வர்யா அனிதாக்கு மாமனார் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனாலும் அனிதாவோட அம்மாவும் உங்களோட மாமியாரும் 3வது ஒரு பொண்ணை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப கெட்ட எண்ணங்கள். அதை வளர விடாதீங்க. அனிதா, ஐஸ்வர்யா, இதை தயவு செஞ்சு வீடியோ ரொம்ப சூப்பர். அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐ லவ் யூ. ரொம்ப நன்றி. தங்கக்குட்டி, பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, எல்லோருடைய ட்ரெஸ்ஸும் ரொம்ப அருமையாக இருக்குது. அஸ்வின், அருண், உங்கள் 2 பேரோட ட்ரெஸ் மாசாக இருக்குது. அத்தானோட ட்ரெஸ்ஸும் ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் 2 பேருக்குமே அழகு நன்றின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். உமா கொடுத்துருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச் மாசிலா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ட்ரிப்பு ஜாலியாக சூப்பராக போச்சு. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ட்ரிப்பெல்லாம் ஜாலியாக போச்சு. உங்களை தான் மிஸ் பண்ணோம். உங்களுக்கும் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் மாசிலம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ட்ரிப்பு ஜாலியாக ஹாப்பியாக போச்சு. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீன் குழம்பு சூப்பராக வைப்பீங்களா? அப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். சரியா? எனக்கும் மாங்காய் போட்டு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் ஃப்ரையும் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஸோ மச்மா. நம்ம 2 பேரும் சேமாக இருக்கோம். சேம். அப்போ நீங்கள் குழம்பு வச்சு எனக்கு தரணும். நான் ஃபிஷ் வாங்கிட்டு உங்களுக்கு தருவேன். சரியா? ஐ லவ் யூமா. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். டுடே எபிசோட் சூப்பராக்கா. ஹாய் ஐஸ்வர்யாக்கா, மாமா, அனிதா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உமா, அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, ஐ லவ் யூ. உமா, போத் ஆஃப் யூ. மாமா, ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் ஐஸ்வர்யா அம்மா, அனிதா அம்மா, அப்பா, அருண் தம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச். போத் ஆஃப் யூ. உமா, நான் மை மாமா ரொம்ப மிஸ் பண்ணேன். எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் சூப்பர். ஐ எம் குட் மாமா, ஐ எம் ஃபைன் மாமான்னு சொல்லி சங்கீதா கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். சூர்யா, எப்படிடா இருக்க செல்லம்? ஐ லவ் யூ ஸோ மச்டா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐ லவ் யூக்கா. குட்டி செல்லம். சூர்யா, எப்படிமா இருக்க? ஐ லவ் யூம்மா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சூர்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஐ லவ் யூ. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கிறேன். நோன்பு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நாங்கள் எல்லாரும் நோன்புக்கு மைசூர் சென்று விட்டோம். அதனால தான் உங்களுக்கு மெசேஜ் செய்யவில்லை. சாரின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சூப்பர்க்கா, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. பசங்க எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கக்கா.
ஹாய் அபிதானி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மைசூர்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பர் அண்ணி, ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். அண்ணனு கேட்டேன்னு சொல்லுங்க, சரியா? ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். அண்ணனுக்கு கேட்டேன்னு சொல்லுங்க, சரியா? ஐ லவ் யூ. ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் ஐஸ் அக்கா, ஹாய் அனிதாக்கா, ஹாய் என் செல்ல குட்டிகளா, அருஞ்செல்லம், அஸ்வின்செல்லம், ஹாய் மாமா. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மாமாவை பார்த்து பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புதிதாக ஆரம்பம் பூத்தாலும் தேன்முத்து நானா நானா. அந்த பாட்டு எனக்கு அதுக்கு மேலே படிக்க தெரியல, சாரி. ஆனால் எனக்கு மாமா மேலே ஒரு கோபம். ஐசக்கா அனிதாக்கா என்னை பற்றி பேசலை. ஐசக்கா அனிதாக்கா நீங்கள் உஷாராக இருக்கணும். 3வது ஒன்று கிளம்பிறங்க போகிறாங்க. 2 பேரும் வேடிக்கை பார்க்குறீங்க, புகுந்து விளையாடுங்க. ஒரு கூட்டமே உங்களை அழிக்க ரெடியாக இருக்குது, சும்மா விடாதீங்க. நான் இப்போது ஊருக்கு போகலை, மே 2 தான் போகிறேன். டாக்டர் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செல்ல மாமாவுக்காக ஐ லவ் யூ உமா உமா. ஊர்லேருந்து மாமா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? எல்லாருடைய ட்ரெஸ்ஸு சூப்பர்னு சொல்லி நிறையா ஹார்ட் போட்டிருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச்மா. சாந்தி, உனக்காக இந்த மாமனே இருக்கும்போது வேற ஒரு கிஃப்ட் தேவையா? மாமா எப்பவும் உன்னை நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன். ஐ லவ் யூ. ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நாங்கள் உங்களை கேட்கலன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, நாங்கள் எப்போவும் உங்களை நினச்சிட்டே தான் இருக்கோம். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம். நேற்று கொஞ்சம் ஊர்லேருந்து வந்ததுனால கொஞ்சம் பிஸி, அதனால் கொஞ்சம் வேக வேகமாக கமெண்ட் பண்ணிட்டோம். சாரி அக்கா, எப்போவும் உங்கள் ஞாபகம் இருக்குது. ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஊருக்கு மெதுவாக போனால் போதும். ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூமா. ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் வெனிஸ் ஃபெக்டம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பியூட்டிஃபுல் சம்மந்தி சண்டைன்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா பேசுறடா செல்லம். டூர் போயிட்டு வந்தாச்சான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் டூர் போயிட்டு வந்துட்டோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ ஸோ மச்க்கா. என்ன தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். லவ் யூ ஸோ மச். ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் டூர் போயிட்டு வந்துட்டோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூமா. ஹாய் தேவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தேவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அம்ரின் ஜாஃபர், அம்ரின் அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி தமிழ் நியூ இயர் விஷஸ் டு ஆல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. உங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் மாசிலாக்கா, ஹாய் ஐஸ்வர்யா, அனிதா, உங்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரம்ஜான் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாக்கா, உங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் யாழினி அக்கா, எப்படி இருக்கீங்க? அனைத்து சகோதர சகோதரிக்கும் ஜிஎன்ஜே குடும்பத்தினர், ஐசு, அத்தான், அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. உங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் நேசமணி அக்கா, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்க்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல நானும் என் தம்பியும் உங்களை சந்திக்கிறோம். பாய். உங்க எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மறக்காம அஸ்வினை அருணை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு அஸ்வினை பிடிக்குமா அருணை பிடிக்குமான்னு. ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் அஸ்வின்.